Hi friends, in this class video நம்ம என்ன பார்க்க போறோம்னா Indian Contract Act 1872ல Discharge of Contract பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ கான்ட்ராக்ட்டை எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் மூலமா டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் மூலமா a contract is discharged when the parties perform their respective obligation under it ஓகேவா? சோ இப்போ ரெண்டு பார்ட்டிஸ் வந்து அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. சோ ரெண்டு பார்ட்டிஸும் அவங்களுக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஓகே. ஸோ கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிரும். ஸோ டைப்ஸ் வந்து பார்த்தா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் போத் பார்ட்டிஸ் கம்ப்ளீட் ஃபுல்ஃபில் தேர் ப்ராமிசஸ். ஸோ ரெண்டு பார்ட்டிஸும் வந்து பார்த்தா என்னென்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸில் கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா ஏ அக்ரி டு செல் ஏ கார் டு பி. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா பி கிட்ட கார் வந்து நான் சேல் பண்ணுறேன். ஸோ பி வந்து அதுக்கு கன்சிடரேஷனாக 2 lakhs நான் தரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஏ டெலிவர்ஸ் த கார், ஏவும் ப்ராப்பராக டெலிவர் பண்ணியாச்சு, பியும் 2 lakhs வந்து பே பண்ணிட்டாரு. ஸோ கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸில் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு ஓகேங்களா? ஸோ நான் வந்து கார் சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ என்னோட பையர் வந்து இப்போ 2 லட்ச ரூபா எனக்கு பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. ஸோ இப்போ நானும் கார் சேல் பண்ணிட்டேன், அவரும் எனக்கு 2 lakhs பே பண்ணிட்டாரு. ஸோ கான்ட்ராக்ட் வந்து இந்த இடத்துல டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேவா? ஓகே. ஸோ அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் நடக்காமல் போச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா? ஸோ ஒன் பார்ட்டி ஆஃபர்ஸ் டு பெர்ஃபார்ம் ஹிஸ் பார்ட். ஸோ ஒரு பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவரோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டேன், பட் ரெஃப்யூஸ் பண்ணிட்டார் ஓகேங்களா? பட் த அதர் ரெஃப்யூசஸ் டு அக்செப்ட் இட். இப்போ நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி ஆஃபர் பண்ணுறேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த இடத்துலையுமே டிஸ்சார்ஜ் ஆயிரும் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆஃபர் பண்ணுறேன், அவரும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் கிரியேட் ஆகும். அக்ரிமெண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட்டோன்னா கான்ட்ராக்ட் ஃபஸ்ட் இதில் டிஸ்சார்ஜ் ஆயிரும் ஓகேவா? ஸோ இது ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நான் ஆஃபர் பண்ணுறேன் ஓகே. ஸோ நான் வந்து கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு குரூப்புக்கு நான் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு நான் ஆஃபர் பண்ணுறேன். அவர் எனக்கு கிளாஸ் வேண்டாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு முதலே ரெஃப்யூஸ் பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துலையே கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிரும், கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட் மூலமாக எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? என் கான்ட்ராக்ட் மேபி டெர்மினேட்டட் பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஆஃப் த பார்ட்டிஸை. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா? ஓகே. ஸோ திடீர்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோவேஷன். ஸோ டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா 5 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து நோவேஷன் ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஆஃப் எ நியூ கான்ட்ராக்ட் ஃபார் அன் ஓல்டு ஒன் எய்தர் பிட்வீன் த சேம் பார்ட்டிஸ் ஆர் நியூ ஒன்ஸ் ஓகேங்களா? அதாவது பழைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் வந்து ரினியூ பண்ணுவோம். ஸோ அதான் நோவேஷன். நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் கேள்விப்பட்டீங்க ரினோவேஷன் ஆஃப் பில்டிங், ரினோவேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ரினோவேஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரினோவேஷனாக என்னது? பழசை புதுப்பிக்கிறது தான் ரினோவேஷன் ஓகேங்களா? ஸோ நோவேஷனுங்கிறதும் அதே மீனிங் தான். ஸோ பழைய கான்ட்ராக்டை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு புது கான்ட்ராக்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதான் நோவேஷன். ஸோ ஏ ஓஸ் பி ₹10,000. இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து 10,000 கடன் கொடுத்துருக்காங்க. வித் பிஸ் கன்சர்ன் சி அக்ரீஸ் டு பே பி ஓகே. ஸோ இப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு 10,000 கொடுக்கணும்? ஏக்கு கொடுக்கணும் ஓகேங்களா? ஸோ பி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சிங்கிறவர்கிட்ட சி அக்ரீஸ் டு பே பி இன்ஸ்டெட் ஆஃப் ஏ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து கடன் வாங்கியிருக்காரு ஓகே. ஸோ பி கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காரு. வித் பியோட கன்சர்ன், பி கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன் தெரிவிச்சிட்டேன். சி வந்து என்ன பண்ணுறாரு? பிக்கு பதிலாக ஏக்கு வந்து பே பண்ணுறாரு ஓகே. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கடன் வாங்கியிருக்காரு ஓகே. ஸோ 10,000 பி கிட்டே இருந்து ஏ வந்து கடன் வாங்கியிருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா சி வந்து பியோட கன்சென்ட்டில் ஓகே. ஸோ பி கிட்ட கன்சென்ட் வாங்கிட்டேன், இந்த 10,000 கடன் ஏ வாங்கினா இந்த 10,000 கடனை சி வந்து பே பண்ணுறாரு. ஸோ யாருக்கு பே பண்ணுறாரு? கிரெடிட்டார் பிக்கு வந்து பே பண்ணுறாரு ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓல்டு கான்ட்ராக்ட் ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் வந்து இப்போ கேன்சல் ஆகிட்டு இப்போ ரீபே பண்ணது யார்? 10,000 சி வந்து ரீபே பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து நோவேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டில் ஏவும் பியும் இருந்தாங்க. ஸோ ஏ வந்து கடன் வாங்கியிருந்தாரு, பி வந்து கடன் கொடுத்துருந்தாங்க. இப்போது
இந்த ஏ வாங்கின கடனை யார் பே பண்ணுறாங்கன்னா சி வந்து பே பண்ணுறாங்க வித் த கன்சென்ட் ஆஃப் பி. ஓகே, ஸோ பி கிட்டே வந்து ஏ 10,000 உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்குண்டான 10,000 லோனை நான் ரீபே பண்ணுறேன்னு சொல்லிட்டு சி வந்து பி கிட்ட கன்சென்ட் வாங்கிட்டு சி வந்து ரீபே பண்ணுறாரு. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா புது கான்ட்ராக்ட். சிக்கும் பிக்கும் இப்போது 10,000 சி வந்து ரீபே பண்ணுறாருல, இது நியூ கான்ட்ராக்ட். பழைய கான்ட்ராக்ட் வந்து ஏக்கும் பிக்கும் உள்ளது வந்து பழைய கான்ட்ராக்ட், புது கான்ட்ராக்ட் வந்து சிக்கும் பிக்கும் உள்ளது. ஸோ இதுதான் நோவேஷன். ஓகேங்களா, ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்கிட்ட வந்து டேரக்ட் டேக்ஸ் கிளாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க என்னோட ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து 4,000 பே பண்ணிட்டு டேரக்ட் டேக்ஸ் கிளாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஓகே, ஸோ டேரக்ட் டேக்ஸ் கிளாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜனவரியில் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரியில் ரிசல்ட் வர்றப்போ அவங்களுக்கு டேரக்ட் டேக்ஸில் ஆல்ரெடி எக்ஸம்ஷன் வந்துருச்சு. ஸோ திரும்ப அவங்க ரீஅப்பியர் பண்ணணுங்கிற நீடு இல்லை. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா டேரக்ட் டேக்ஸ் கிளாஸ் எனக்கு வேண்டாம்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக குரூப் 3ல் இருக்கக்கூடிய எஸ்எஃப்எம் கிளாஸ். ஓகே, ஸோ எஸ்எஃப்எம் கிளாஸ் வந்து என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் 4,000 தான் ஃபீஸ். ஓகேங்களா, அப்போது பழைய கான்ட்ராக்ட் டேரக்ட் டேக்ஸுங்கிற கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு எஸ்எஃப்எம்ங்கிற கான்ட்ராக்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிருக்கிறோம். இது நோவேஷன் ஆஃப் கான்ட்ராக்டோட ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா அல்டரேஷன். அல்டரேஷனாக என்னது? சேஞ்சஸ் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். பழைய கான்ட்ராக்ட் உள்ள அந்த அக்ரிமெண்ட்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம போட்டுருவோம். அதில் ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அல்டரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் வித் மியூச்சுவல் கன்சென்ட் பட் பார்ட்டிஸ் ரிமைன்ஸ் த சேம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்ட்டிஸ் வந்து ஏபி, இவங்க தான் ஓல்டு பார்ட்டிஸ். ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டி அண்ட் சி மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க வித் மியூச்சுவல் கன்சென்ட். பட் பார்ட்டிஸ் வந்து சேமாக தான் இருக்கிறாங்க. இதுதான் அல்டரேஷன். எக்ஸாம்பிள், ஏ அக்ரிஸ் டு டெலிவர் 100 பேக் ஆஃப் ரைஸ் டு பி. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 100 பேக் வந்து பிக்கு வந்து அரிசி மூட்டை 100 மூட்டையை வந்து பிக்கு வந்து சேல் பண்ணுறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. லேட்டர் போத் அக்ரிஸ் டு சேஞ்ச் இட் டு 80 பேக்ஸ். இப்போ அரிசி மூட்டை பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100 மூட்டை வேணாங்க, 80 மூட்டை நீங்கள் டெலிவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ அது ஏவும் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி அல்டரேஷன் பண்ணுறப்போ மியூச்சுவல் கன்சென்ட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மியூச்சுவல் கன்சென்ட் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அந்த அக்ரிமெண்ட்டில் 2 பேரும் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த அக்ரிமெண்ட்டில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சேஞ்ச் பண்ணணும்னா போத் பார்ட்டிஸ் 2 பேரோட கன்சென்ட் இருந்தால் மட்டும்தான் அதை அல்டரேஷன் பண்ண முடியும். ஓகே ஓகே, தேர்டு டைப் வந்து ரெசஷன். ரெசஷன்னா கேன்சலேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் பை மியூச்சுவல் கன்சென்ட். ஸோ புது கான்ட்ராக்ட்லாம் கிடையாது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, மொத்தமாகவே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டேரக்ட் டேக்ஸ் கிளாஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேங்களா, ஓகே, அவர் வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஃபைனலில் தேர்டு குரூப் வந்து ஒரு அட்டெம்ப்ட் எழுதியிருக்காரு டிசம்பரில் அட்டெம்ப்ட் எழுதிட்டு எனக்கு இந்த டைம் எப்படி கிளியர் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, தேர்டு குரூப்புக்கு உண்டான கிளாஸஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. ஓகே, ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. அமௌண்ட்டு மொத்தம் 14,000 ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு தேர்டு குரூப்பில் உள்ள மொத்த பேப்பர்ஸுமே அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டார். ஓகேங்களா, ஓகே, இப்போது பிப்ரவரி டைமில் ரிசல்ட் வருது. ரிசல்ட் வர்றப்போ தேர்டு குரூப் அவர் ஃபுல்லாக ஃபுல் பேப்பருமே எக்ஸம்ஷனில் அவர் வந்து கிளியர் பண்ணிட்டார். ஓகே, ஸோ தேர்டு குரூப் எக்ஸம்ஷனில் ஃபுல் பேப்பருமே கிளியர் பண்ணிட்டாரு. இப்போது இவருக்கு இந்த தேர்டு குரூப்புக்கான கிளாஸஸ் வந்து தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ என்னோட கிளாஸ் இனிமேல் அவர் தேவைப்படாது. ஸோ இந்த 14,000 ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் கேட்டு இந்த கான்ட்ராக்டை அவர் கேன்சல் பண்ணிடுவார். இந்த இடத்துல அவர் அல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையில்லை, நோவேஷன் பண்ணுறதுக்கும் அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஸோ ரெசஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை வந்து மொத்தமாக கேன்சல் பண்ணுவாங்க. இதில் மியூச்சுவல் கன்சென்ட் கண்டிப்பாக வேணும். ஓகே, ஸோ இப்போ அவர் கேன்சல் பண்ணுறேன்னா இதுக்கு நானும் அக்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ என்னோட கன்சென்ட்டும் அங்கே தேவை. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், சரி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க ப்ரோ, ஸோ சூப்பராக, ஸோ நான் வந்து கிளாஸை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி ரீஃபண்டை வந்து நான் பே பண்ணிடுறேன் அப்படி என்னோட கன்சென்ட்டும் நான் தெரிவிச்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா இந்த கான்ட்ராக்டை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெமிஷன், அக்செப்டன்ஸ் பை த ப்ராமிசி ஆஃப் ஏ லெஸர் பெர்ஃபார்மன்ஸ் தேன் வாட் வாஸ் அக்ரீடு. எக்ஸாம்பிள் பார்ப்போம். பி ஓவ்ஸ் ஏ 5,000. ஸோ பி வந்து ஏ கிட்ட இருந்து 5,000 கடன் வாங்கியிருக்கிறான். ஓகே, ஸோ ஏ கிட்ட இருந்து 5,000 வந்து லோன் வந்து வாங்கியிருக்காரு. யார்? பி வந்து வாங்கியிருக்காரு. ஓகே, ஏ அக்ரிஸ் டு அக்செப்ட் 5,000. இது 5,000. ஓகேங்களா, ஸோ ஊடியில் அந்த ஆரோ ஊடையில் வந்துருச்சு. A agrees to accept 5,000 in full settlement. The contract is discharged
5,000 இல்லைங்க, 2,000 இன் ஃபுல் செட்டில்மெண்ட். த கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ் பை ரெமிஷன். அதாவது ஒன்றுமே இல்லைங்க, இப்போ வந்து பி வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஏ கிட்ட வந்து 5,000 கடன் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இப்போ ஏ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த 5,000 கடனில் நீங்கள் 2,000 மட்டும் பே பண்ணுங்கள் போதும், எனக்கு ரிமைனிங் 3,000 வேணும், நான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏ வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல கான்ட்ராக்ட் வந்து என்ன ஆகுது, 5,000 அக்ரிமெண்ட்டில் லோன் வந்து 5,000. ஸோ ஒரு 3 மந்த்து கழிச்சு ஏ வந்து ரீபே பண்ணணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பட் 3 மந்த்து கழிச்சு ஏ வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நீங்கள் 2,000 பே பண்ணால் போதும், ஸோ கான்ட்ராக்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி 2,000 பேமெண்ட்டை மட்டும் ரிசீவ் பண்ணிட்டு கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இதுதான் ரெமிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகேங்களா. அக்செப்டன்ஸ் பை த ப்ராமிசி ஆஃப் ஏ லெஸ்ஸர் பெர்ஃபார்மன்ஸ் தேன் வாட் வாஸ் அக்ரீடு. லெஸ்ஸர் பெர்ஃபார்மன்ஸ்னால் இப்போ 5,000 வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ 5,000 நான் வந்து ரீபே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேங்க. பட் லெஸ்ஸர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே நடந்திருக்கு. 5,000க்கு பதிலாக 2,000 தான் பே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் ரெமிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெய்வர். வென் எ பார்ட்டி வாலண்டரிலி கிவ் அப் தியர் ரைட்ஸ் அண்டர் த கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ அவங்களோட ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குறது தான் வெய்வர் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ இப்போ என்னோட ரைட்ஸை வந்து நான் இன்னொருத்தருக்கு கொடுப்பேன். இப்போது எஸ்எஃப்எம் கிளாஸ் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணிருக்காங்க. குரூப் 3ல எஸ்எஃப்எம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் வந்து 4,000 rupees பே பண்ணிட்டு ஆத்தர் தங்கராஜ் சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட ரைட்ஸை இன்னொரு ஸ்டாஃபுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எஸ்எஃப்எம் கிளாஸ் வந்து எடுக்காரு. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் வெய்வர்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கிளியரா? அண்டர் த கான்ட்ராக்ட் ஏ ஓஸ் பி ₹1,000. ஸோ ஏ வந்து பார்த்தா பி கிட்டேருந்து 1,000 கடன் வாங்கியிருக்காரு. ஸோ பி டெல்ஸ் ஏ ஹி நீட் நாட் பே, த கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ் பை வெய்வர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஏ வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து எனக்கு 1,000 நீங்கள் கடன் நீங்கள் ரீபே பண்ணவே வேண்டாம், அப்படியே கேன்சல் பண்ணிடுவோம், நீங்கள் லோன் எனக்கு பே பண்ணவே வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அவரோட ரைட்ஸை இந்த இடத்துல விட்டு கொடுத்தாரு. இதுதான் வெய்வர் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகேங்களா. மொத்தமாக விட்டு கொடுக்குறது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் மறந்துடுவேன். ஓகே, ஸோ அது தப்பான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டேன். வெய்வரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரைட்ஸை அப்படியே விட்டு கொடுக்குறது. ஓகே, ஸோ நான் ரைட்ஸை அப்படியே விட்டு கொடுக்குறது தான் வெய்வர் ஆஃப் கான்ட்ராக்டை. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 4,000 எஸ்எஃப்எம் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 4,000 அவங்க ஃபீஸ் பே பண்ணணும், நான் இஎம்ஐ ஆப்ஷனில் பே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, ஸோ எஸ்எஃப்எம் கிளாஸும் அவர் படிச்சுட்ருக்காரு. ஸோ இஎம்ஐயில் எந்த பேமெண்ட்டும் எனக்கு பண்ணலை. ஸோ டிசம்பரில் எக்ஸாம் வந்துருச்சு, அவர் கிளியரும் பண்ணிட்டாரு. கிளியர் பண்ண சந்தோஷத்தில் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டேன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசுகிறப்போ ஓகே ப்ரோ, எனக்கு ஃபீஸ் வந்து வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை, நல்லா படிங்க, ஸோ நல்லா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த ரைட்ஸை நான் விட்டு கொடுத்துட்டேன். எனக்கு 4,000 ரிசீவ் பண்ணுங்கிறது என்னோடய ரைட்ஸை, இந்த ரைட்ஸை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், விட்டு கொடுத்தேன். இதுதான் வெய்வர் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகேங்களா. கிளியரா? ஸோ இந்த 5 டைப்ஸில் வந்து எப்படின்னா டிஸ்சார்ஜ் வந்து அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணால் 2 பேரோட மியூச்சுவல் கன்சென்ட் வேணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்சார்ஜ் பை லேப்ஸ் ஆஃப் டைம். டைம் வந்து லேப்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ் when it cannot be enforced because a time limit prescribed by the law of limitation has expired. அதோட டைம் லிமிட் வந்து எக்ஸ்பைர்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து டிஸ்க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஓகே, இஃப் எ பார்ட்டி டஸ் நாட் டேக் ஆக்ஷன் வித்தின் த ஸ்பெசிஃபிக் பீரியட் தி லாஸ் த ரைட் டு சியூ அண்ட் கான்ட்ராக்ட் இஸ் செட் டு பி டிஸ்சார்ஜ். பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ஷனுமே எடுக்கல, அந்த ஸ்பெசிஃபிக் பீரியடுக்குள்ளே எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னா அவங்கக்கிட்ட ரைட்ஸ், இந்த சியூ பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்காது. மொத்தமாக கான்ட்ராக்ட் வந்து என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகிரும். ஓகே, ஏ லென்ஸ் 10,000 டு பி. ஸோ ஏ வந்து பார்த்தா பி கிட்ட ஒரு 10,000 கடன் கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ 10,000 லோன் வந்து ஏ வந்து பிக்கு வந்து கொடுத்துருக்காரு. டு பி ரீபேட் இன் 2 years. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 years. ஓகே, ஏ டஸ் நாட் டிமாண்ட் பேமெண்ட் ஃபார் 3 years. ஏ வந்து பார்த்தீங்கன்னா பி கிட்ட 10,000 லோன் கொடுத்துட்டாரு. 2 வருஷத்தில் பி வந்து என்ன பண்ணியிருக்கணும், ரீபே பண்ணியிருக்கணும். பட் ஏ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா 3 வருஷமாக இதை பற்றி பி கிட்ட எதுவுமே கேட்கல. 3 வருஷமாச்சு, இது வரைக்கும் லோனை பற்றி டிமாண்ட் பண்ணவே இல்லை, அவர் கேட்கவே இல்லை. த லிமிடேஷன் பீரியட் டு ரெக்கவர் த மணி எக்ஸ்பயர்ஸ். ஸோ ஏ கேனாட் லீகலி என்ஃபோர்ஸ் அ கான்ட்ராக்ட். த கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ் பை லேப்ஸ் ஆஃப் டைம். ஓகேங்களா. ஸோ
டிமாண்ட் பேமெண்ட் ஃபார் 3 இயர்ஸ். 3 வருஷமாக அவர் இந்த 10,000 லோனை திரும்ப கேட்கவே இல்லை. ஸோ லிமிட்டேஷன் பீரியட் டு ரெக்கவர் மணி எக்ஸ்பயர்ஸ். ஸோ இது வந்து இப்போ 2 வருஷத்தை ரீபே பண்ணணும், பி வந்து ரீபே பண்ணணும், ஓகேங்களா. ஸோ 2 வருஷத்தில் ஏ வந்து போய் டிமாண்ட் பண்ணணும், பி வந்து ரீபே பண்ணுவார். பட் 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு, ஏ வந்து இது வரைக்கும் டிமாண்ட் பண்ணவே இல்லை. இப்போது பி வந்து ரீபே பண்ணவே இல்லை. ஸோ ஏ வந்து பார்த்தா லீகலாக சூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் சூவ் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ 2 வருஷம் லோனா 2 வருஷத்துக்குள்ளே நம்ம டிமாண்ட் பண்ணியிருக்கணும், 2 வருஷத்தில் அவர் பே பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது. பட் 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, நம்ம போய் ஒன்றுமே கேட்கல அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் மொத்தமாகவே டிஸ்சார்ஜ் ஆகிரும், ஓகேங்களா. ஸோ மொத்தமாகவே கேன்சல் ஆகிரும். பிகாஸ் ஒரு டைம் லிமிட் தான், அந்த டைம் லிமிட் கூட நம்ம போய் கேட்டிருக்கணும். அதுக்கு தாண்டி ரொம்ப நாள் கழிச்சு டைம் எலாப்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மொத்தமாக முடிஞ்சு, ஓகேங்களா. ஓகே, discharge by operation of law. Okay, so operation of law பொறுத்த வரைக்கும் sometimes a contract is automatically discharged by the effect of law without any act of the party. ஸோ பார்ட்டிஸ் 2 பேருமே எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் லா படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்சார்ஜ் ஆகிருக்கும், ஓகேவா. டைப்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து டெத் ஆஃப் த ப்ராமிசர். ப்ராமிசரை வந்து நான் இது பண்ணி கொடுக்குறேன், நான் இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்காண்டி பண்ணி கொடுக்குறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் பண்ணி கொடுத்த அடுத்த நிமிஷத்துலேயே அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார், ஓகே. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்சார்ஜ் ஆகும். இஃப் ஏ கான்ட்ராக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏ பர்சனல் ஸ்கில் ஆர் எபிலிட்டி. இப்போது கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ, ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிளாஸ் நான் எடுத்து ஆரம்பிறோன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன், ஓகே. ஸோ போட்டுட்டு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெத் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ டெத் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இது வந்து என்னோடய பர்சனல் ஸ்கில் அண்ட் எபிலிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல என்னோடய பையனோ இல்லை என்னோடய ஒய்ஃபோ இல்லை என்னோடய லீகல் ரெப்ரசன்டேட்டிவோ இந்த கிளாஸை எடுக்க முடியுமா? முடியாது. அவங்க படிச்சிருந்தா மட்டும் தான் எடுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ப்ராமிஸாக நான் டெத் ஆகிட்டேன்னா கான்ட்ராக்ட் வந்து அங்கேயே எண்ட் ஆயிரும், ஓகே. ஸோ ஏ பெயிண்டர் அக்ரிஸ் டு பெயிண்ட் பீஸ் போர்ட்ரேட். ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டர். ஸோ இவர் வந்து பர்சனல் ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் இந்த கான்ட்ராக்டே இருக்குது. இவருக்கு பெயிண்ட் அடிக்க தெரியும். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பெயிண்டிங் கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்காரு. ஏ டைஸ் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் இட். அதை முடிக்கிறதுக்குள்ளேயே ஏன் ஆகிட்டாரு, மவுத் ஆகிட்டாரு. த கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ் பை த டெத் ஆஃப் த ப்ராமிசர். ஸோ உடனே அங்கேயே டிஸ்சார்ஜ் ஆகும், ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போது பர்சனல் ஸ்கில்லை பேஸ் பண்ணி இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கூட்ஸ் இருக்குது, அந்த கூட்ஸை நான் டெலிவர் பண்ணுறேன்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறேன், ஓகேங்களா. அது எங்கள் வீட்டில் தான் இருக்குது. பட் நான் டெத் ஆகிட்டேன், ஓகேங்களா. இப்போ அந்த கூட்ஸை என்னோடய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து டெலிவர் பண்ணுவாங்க, ஓகே. பட் இந்த இடத்துல பர்சனல் ஸ்கில்லை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் மட்டும்தான் அதை பண்ண முடியும். நான் டெத் ஆகிட்டேன்னா என்னை தாண்டி யாருமே அந்த கான்ட்ராக்டை பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல கான்ட்ராக்ட் அப்படியே எண்டுக்கு வந்துடும், ஓகேங்களா. ஓகே. இன்சால்வன்சி. when a person is declared insolvent they are released from their contractual liabilities. அதாவது இப்போ வந்து ஏ பி, ஓகே. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து 1 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்காரு. இப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து ரீபே பண்ணவே இல்லை. ஸோ ஏ வந்து என்ன பண்ணிட்டாரு, கோர்ட்டுக்கு போயிட்டார், ஓகே. கோர்ட்டுக்கு போய் சூவ் பண்ணிட்டாரு. ஸோ கோர்ட் வந்து பிஏ கூட்டு விசாரிக்கிறப்போ பியோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே வேல்யூ பண்ணி பார்க்குறாங்க. பியோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஒன்லி ஒரு 40,000 வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் பிகிட்டே இருக்குது. ஸோ கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த பியை இன்சால்வெண்ட்டாக ட்ரீட் பண்ணிடுவாங்க. ஸோ பி கிட்டேருந்து இந்த 40,000 வாங்கி ஏ கிட்டே கொடுத்துருவாங்க, ஓகே. ஓகே. ஸோ ஏ கிட்டே கொடுத்துருவாங்க. இப்போ ரிமைனிங் 60,000 என்ன ஆகும், 60,000 பேட் டெப்ட்ஸ் ஆயிரும். ஏக்கு வந்து பேட் டெப்ட்ஸ் ஆயிரும், ஓகே. ஸோ ஏக்கு 1 லட்ச ரூபா வர வேண்டியிருக்குது. பட் பியோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை கை வைக்கிறப்போ ஜஸ்ட் 60,000 மட்டும், 40,000 மட்டும்தான் ஏக்கு கிடச்சிருக்குது. ரிமைனிங் 60,000 என்னவாக இருக்கும், பேட் டெப்ட்ஸாக மாறிடும். ஸோ இந்த இன்சால்வன்சி சிச்சுவேஷனில் இந்த 60,000 கான்ட்ராக்ட் வந்து அங்கே எண்ட் ஆயிரும், ஓகேவா. சப்போஸ் பி கிட்டே ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பர்சனல் ப்ராப்பர்ட்டிலாம் கை வச்சு பார்க்குறீங்க, அவர்கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லை. ஸோ 1 lakh கொண்டு 1 lakh மொத்த அமௌண்ட்டுமே அங்கே வந்து பேட் டெப்டாக மாறிடும். ஸோ 1 lakh இவர் பே பண்ணலைனாலுமே பி பே பண்ணலைனாலுமே அந்த கான்ட்ராக்ட் எண்டுக்கு வந்துடும், ஓகேங்களா. ஏ ட்ரேடர் இஸ் டிக்ளேர்டு பேங்க்ரப்ட். ஸோ ஏ வந்து பார்த்தா ஒரு ட்ரேடரு, இவர் பேங்க்ரப்சியாக மாறிட்டார். பேங்க்ரப்ட்னா இன்சால்வெண்ட் ஆகிட்டார். ஹிஸ் கான்ட்ராக்ட் வித் கிரெடிட்டர் ஆர் டிஸ்சார்ஜ் பை த ஆப்ரேஷன் ஆஃப் லா.
ஸோ அவரோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசி ஆக்ட் படி, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு படி ஒவ்வொரு கிரெடிட்டார்ஸோட செட்டில்மெண்ட்டும் ஐபிசி கோடு, அவங்க என்ன ட்ரிபுனல் என்சிஎல்டி ஐபிசி கோடு மூலமாக என்சிஎல்டி வந்து என்ன ப்ரொசீட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கிரெடிட்டாரோட பேமெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஏபிசி 3 கிரெடிட்டார் இருக்கார் ஓகேங்களா. சியோட கிரெடிட்டார் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க, பியோட கிரெடிட்டார் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஏக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே அமௌண்ட்டே இல்லை. அப்போ என்ன ஆகும், ஏக்குள்ள கான்ட்ராக்ட் வந்து அங்கே அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகும். ஓகே நெக்ஸ்ட்டு அன்ஆத்தரைஸ்டு மெட்டீரியல் அல்டரேஷன். அன்ஆத்தரைஸ்டு மெட்டீரியல் அல்டரேஷன் அப்படின்னா இஃப் ஒன் பார்ட்டி சேஞ்சஸ் ஏ மெட்டீரியல் டைம் இந்த ரிட்டர்ன் கான்ட்ராக்ட் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த அதர் த கான்ட்ராக்ட் பிகம்ஸ் வாய்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தர் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ கான்ட்ராக்ட் போட்டால் அந்த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் மெட்டீரியலை அவருக்கு தெரியாமலே நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன், உள்ளே நிறைய அல்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபோர்ஜரி மாதிரி வாய்டாக மாறிடும். ஓகே எக்ஸாம்பிள் ஏ சேஞ்சஸ் த டேட் ஆஃப் த பேமெண்ட் இன் ஏ கான்ட்ராக்ட் வித் பி. இப்போது ஏ வந்து பார்த்தீங்கன்னா பி கிட்டக்க கான்ட்ராக்டில் போட்டிருக்காரு. ஓகே கான்ட்ராக்டில் 2/5/2025 பேயபிள் ஆஃப் 2 lakhs. ஓகே ஸோ 2 லட்ச ரூபா நான் வந்து 2/5/2025 பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ ஏ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இதை வந்து 2/5/2025 நம்மளால் பே பண்ண முடியாது, ஸோ ஒரு ஃபோர்ஜரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா 2/5/2025 அப்படியே அந்த 5/6 அப்படி மாற்றிட்டார். 5வது மாதத்தில் 2 லட்ச ரூபா அவர் பே பண்ணணும். ஓகே 5வது மாதம் 2ஆம் தேதி ஒரு 2 லட்ச ரூபா பே பண்ணணும். பட் இந்த 5 அப்படியே பென் வச்சு 6 மாற்றிட்டார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் வந்து அப்படியே வாய்டாக மாறிடும். ஓகே கிளியராக? ஸோ அப்படி ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. ஸோ பியோட கன்சென்ட் நான் ஆக்சுவலாக என்னால் இப்போது தர முடியாது ப்ரோ, ஸோ எனக்கு ஒரு 1 month டைம் கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கணும், அவரும் கன்சென்ட் கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த அக்ரிமெண்ட்டை அல்டர் பண்ணணும். ஸோ இந்த ரிட்டர்ன் கன்சென்ட் எதுவுமே வாங்காமல் அவரே என்ன பண்ணிட்டாரு, பென் வச்சு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணார்னா மொத்தமாக அது வாய்டாக மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜர். when an inferior right merges into a superior right held by the same person, the contract is discharged. Example, a tenant buys a house he was renting from the landlord. The lease agreement merges with the ownership rights and ends. Oh, super. மெர்ஜரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஓகேங்களா. என்னன்னா இப்போது நான் ஒரு வீட்டில் வந்து ரெண்ட்டுக்கு இருக்குது. ஓகே வீட்டில் ரெண்ட்டுக்கு இருக்கேன். ஸோ இவர் வந்து ஹவுஸ் ஓனர், நான் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதாவது 1/4/2025 இந்த ஹவுஸை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகே ஹவுஸை நான் லேண்ட்லார்டுக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகே ஸோ 1/4/2025 முன்னாடி எனக்கும் லேண்ட்லார்டுக்கும் என்ன அக்ரிமெண்ட் இருக்கும், ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கும். ஓகே ஸோ இப்போ அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டுங்கிற கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகி இந்த ஹவுஸை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹவுஸுக்கு நான் இது வரைக்கும் வாடகைக்கு இருந்தேன், நான் இப்போ ஹவுஸ் ஓனராக மாறிட்டேன். ஓகே ஹவுஸ் ஓனர் வந்து நார்மல் பர்சனாக மாறிட்டார், நான் வந்து ஹவுஸ் ஓனராக மாறிட்டேன். இந்த இடத்துல என்னோடய ரைட்டு இன்ஃபீரியர் ரைட் வந்து சுப்பீரியர் ரைட்டாக மாறி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பழைய கான்ட்ராக்ட் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்குள்ள கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகி புது கான்ட்ராக்ட் வந்து வந்திருக்குது. இது சேல் கான்ட்ராக்ட் வந்து இங்கே புதுசாக அரைஸ் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பழைய கான்ட்ராக்ட் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்குள்ள கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆயிரும். கிளியரா? ஓகே நெக்ஸ்ட்டு டிஸ்சார்ஜ் பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? ஸோ பெர்ஃபார்மன்ஸோட இம்பாசிபிலிட்டியை பேஸ் பண்ணியுமே கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். சப்போஸ் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ஸோ கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். A contract is discharged when it becomes impossible to perform. Type initial impossibility, ஸ்டார்டிங்கில் இம்பாசிபிளாக இருக்கும். ஓகேவா? இனிஷியல் இம்பாசிபிலிட்டி, ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இம்பாசிபிளாக மாறிடும். The contract is impossible to perform from very beginning. ஸ்டார்டிங்லேயே நம்ம அக்ரிமெண்ட் போட்ட டைம்லேயே பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இது இனிஷியல் இம்பாசிபிலிட்டி. எக்ஸாம்பிள், ஏ அக்ரிஸ் டு டிஸ்கவர் ட்ரெஷர் பை மேஜிக் ஃபார் பி. ஆக்சுவலாக மேஜிக் பண்ணி ஒரு ட்ரெஷர் வந்து நான் டிஸ்கவர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஏ வந்து அக்ரிமெண்ட் போடுறாரு. இந்த கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட். இது ஆக்சுவலாக முடியாது. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைனிங் இம்பாசிபிலிட்டி. சூப்பர்வைனிங் இம்பாசிபிலிட்டினா கான்ட்ராக்ட் வாஸ் பாசிபிள் வென் மேட்.
கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போடுறப்போ அது பாசிபிள் இருந்துச்சு, பட் பிகேம் இம்பாசிபிள் லேட்டர் டியூ டு அன்ஃபார்சீன் ஈவெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ திடீர்னு வந்து பார்த்தா அது இம்பாசிபிளாக மாறிடுச்சு. எப்படின்னா ஏ அக்ரி டு செல் கூட்ஸ் டு பி பிஃபோர் டெலிவரி த கூட்ஸ் ஆர் டிஸ்ட்ராய் இன் எஃப்ஐஆர். ஓகேங்களா? இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா தீபாவளி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், சப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கார். ஸோ இங்கேருந்து நான் வந்து கிராக்கர்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ கிராக்கர்ஸ் நான் சென்ட் பண்ணுறப்போ நான் வந்து 10 அக்டோபர் 2025. ஓகேங்களா? ஸோ நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ கிராக்கர்ஸ் வந்து என்னோடய கஸ்டமர் வந்து அங்கே மதுரையிலேருந்து ஆர்டர் போட்டிருக்காரு, நாங்கள் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோம். ஸோ 12/10/2025 நான் அந்த கிராக்கர்ஸை லாரியில் அனுப்புகிறேன் மதுரைக்கு. ஸோ போகிற வழியில் என்ன ஆச்சு அப்படின்னா கிராக்கர் டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, சிகரெட் பற்ற வச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டார். ஓகேங்களா? ஸோ லாரி டொம்முன்னு வெடிச்சிருச்சு. ஸோ கிராக்கர்ஸ் மொத்தமாக என்ன ஆகிடுச்சு, அந்த டைமில் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ இந்த டெலிவரியை என்னால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் இம்பாசிபிலிட்டி ஆகிடுச்சு. ஸோ சூப்பர்வேனிங் இம்பாசிபிலிட்டினா அக்ரிமெண்ட் போட்ட டைமில் ப்ராப்ளம் இல்லை, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெலிவரி பண்ணக்கூடிய டைமில் அந்த பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டைமில் மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுது. ஸோ அந்த இடத்துல பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த டைமில் கான்ட்ராக்ட் வந்து என்ன ஆயிரும், டிஸ்சார்ஜ் ஆயிரும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் டிஸ்சார்ஜ் பை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா மொத்தமாக கேன்சல் பண்ணிடுவாங்க. A contract is discharged when one party fails or refuses to perform their obligation under it. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 லட்ச ரூபா மதிப்புள்ள கூட்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஓகே, சென்ட் பண்ணியிருக்கிறேன். இல்லை 1 lakh மதிப்புள்ள கூட்ஸை நான் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அக்ரிமெண்ட் போட்டுட்டு இப்போ நான் சென்ட் பண்ணணும்னா எனக்கு ஒரு 20,000 அட்வான்ஸ் பே பண்ணுங்கள். 20,000 நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுங்கள். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் 80,000 பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். பட் அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து எனக்கு அட்வான்ஸ் 20,000 ரிசீவே ஆகலை. அட்வான்ஸ் ரிசீவே ஆகலை அப்படின்னா நான் கூட்ஸை நான் டெலிவரி பண்ணுவேன்னா மொத்தமாக அந்த கான்ட்ராக்ட் அந்த டைமில் டிஸ்சார்ஜ் ஆயிரும். ஓகே. ஸோ ஏதாச்சும் ஒரு பெர்சன் வந்து அவரோட ஆப்ளிகேஷன் பண்ணாமல் விட்டார், ஃபெயில் ஆகிட்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கூட்ஸை வந்து அனுப்பணும் அப்படின்னா 20,000 அட்வான்ஸ் எனக்கு பே பண்ணால் தான் 1 லட்ச ரூபா மதிப்புள்ள கூட்ஸை நான் அனுப்ப முடியும். ஓகேங்களா? ஓகே. 20,000 அட்வான்ஸே பே பண்ணல அப்படின்னா நான் கூட்ஸ் அனுப்ப மாட்டேன். ஸோ அந்த இடத்துல கான்ட்ராக்ட் வந்து என்ன ஆகிடும், பிரீச் ஆயிரும். A agrees to deliver 100 bags of sugar to B on a certain date. A fails to do so, B can treat contract as discharged by breach and claim compensation. இப்போது இதில் ஆக்சுவலாக என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ 100 பேக் வந்து ஆஃப் சுகரை நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டில் ஏ வந்து என்ன பண்ணியிருக்காரு, 100 பேக்ஸ் ஆஃப் சுகரை பிக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காரு. பட் அந்த டேட்டில் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 100 பேக்ஸ் ஆஃப் சுகர் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள கஸ்டமர்ஸையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஓகேங்களா? கிளியரா? ஏ வந்து பார்த்தீங்கன்னா பி கிட்டக்க, ஓகே. ஸோ பி கிட்டக்கிறது 100 கிராம் ஆஃப் சுகர் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 1/4/2025 சீன் ஒரு கஸ்டமர்கிட்டக்க இந்த 100 கிராம் ஆஃப் சுகரை நான் உங்களுக்கு 200 ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே சி கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நம்ம சேர்ப்போம். பி கிட்டக்க இருந்து 1/4/2025 100 கிராம் ஆஃப் சுகர் நமக்கு ரீச் ஆகும். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் சிக்கு இதை நம்ம சேல் பண்ணி நம்ம காசாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காரு. ஸோ பி கிட்டக்க இருந்து 1/4/2025 சுகர் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் பி வந்து என்ன பண்ணிட்டாரு, சுகரை அனுப்பவே இல்லை, ரெஃப்யூஸ் பண்ணுறாரு கான்ட்ராக்டை. ஸோ இப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துருந்துச்சு அப்படின்னா சிக்கு சேல் பண்ணி இவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே. ஸோ இது மூலமாக இவருக்கு வந்து ஒரு 20,000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் இந்த ப்ராஃபிட் அங்கே கட் டவுன் ஆகிடுச்சு. இந்த லாஸை ஏ வந்து என்ன பண்ணிக்கலாம், பி கிட்ட இருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, அந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இவருக்கு இங்கே ஒரு 20,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? ஸோ 1/4/2025 டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. இந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இவருக்கு 20,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. பட் பி வந்து இந்த கான்ட்ராக்டை அந்த டைமில் ப்ரீச் பண்ணுறப்போ ஏக்கு 20,000 ரூபா லாஸ் ஆயிடுது. 20,000 ரூபா வரக்கூடிய ப்ராஃபிட் அங்கே கட் டவுன் ஆகிடுச்சுது. ஸோ இந்த 20,000 லாஸை பி கிட்ட இருந்து இவர் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளியரா? ஓகே. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு அந்த கான்ட்ராக்ட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து என்ன பண்ணலாம், அவருக்கு வரக்கூடிய டேமேஜான லாஸை பி கிட்ட வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆஃப்
transfer of contractual rights. Okay, so assignment means transfer of contractual rights or liabilities by one party to another person, a stranger to the original contract. Okay, அதாவது அசைன்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நான் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வைக்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃபீஸ் பே பண்ணி கிளாஸ் எடுக்கிறதுக்காண்டி ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸை நான் எடுக்காமல் ஒரு ஸ்டாஃப் வச்சு நான் எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ என்னோடய கான்ட்ராக்சுவல் ரைட்ஸை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் அவங்கள கிளாஸ் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா இது அசைன்மெண்ட் ஆஃப் கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ். ஓகே, in other words, one party called the assigner transfer his rights or duties under a contract to another person called the assignee. So assigner வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அசைனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். ரைட்ஸ் மட்டும் கிடையாது, டியூட்டிஸ் லயபிலிட்டிஸ் எல்லாமே. ஓகேவா, இப்போ அந்த கான்ட்ராக்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வச்சுன்னா அந்த அசைனி தான் பே பண்ணணும். இந்த இடத்துல என்னையும் பிடிக்க மாட்டாங்க. ஓகே, டைப் ஆஃப் அசைன்மெண்ட், அசைன்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் அலோடு. ரைட்ஸ் லைக் ரிசீவிங் பேமெண்ட் கேன் பி ஃப்ரீலி அசைன்டு. அதாவது நான் ஒரு கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன், கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா, கிளாஸை பற்றி பிரச்சனையே கிடையாது. கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் தான் அதாவது என்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னா நான் தான் கிளாஸ் எடுக்கணும். ஓகேங்களா, இன்னொருத்தர் நான் கிளாஸ் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது. நான் தான் கிளாஸ் எடுத்து கொடுக்கணும். பட் எனக்கு வரக்கூடிய ஃபீஸை நான் ரிசீவ் பண்ண கிடையாது, யார் வேணாலும் ரிசீவ் பண்ணலாம். ரிசீவிங் பேமெண்ட் கேன் பி ஃப்ரீலி அசைன்டு. நான் வந்து இப்போ எனக்கு வந்து நீங்கள் 10,000 ஃபீஸ் அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட்டில் போடாமல் நான் ஒரு ஜிபே நம்பரை சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அவங்க ஃப்ரீயாக ஈஸியாக போட்டுடலாம், ப்ராப்ளமே கிடையாது. த அசைனர்ஸ் ஆப்ளிகேஷன் எண்ட்ஸ் அண்ட் அசைனி கெயின்ஸ் த ரைட் டு ரிசீவ் த பெர்ஃபார்மன்ஸ். அசைனரோட ஆப்ளிகேஷன் வந்து அங்கே எண்ட் ஆயிரும் அண்ட் அசைனி கெயின்ஸ் த ரைட் டு ரிசீவ் த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அசைனி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட் ஏன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கிளாஸ் வந்து கொடுத்துருக்குறேன் 10,000 ஃபீஸில். இப்போ ஏ வந்து எனக்கு கிளாஸ் வேண்டாம், பிக்கு இந்த கிளாஸை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லுறாரு. ஸோ அந்த ஆக்சஸை நான் அப்படியே என்ன பண்ணுறேன், பிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுதான் அசைன்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இவங்க வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆஃப் லயபிலிட்டிஸ் நாட் ஃப்ரீலி அலோடு. ஈஸியாக நம்ம வந்து அலோவ் பண்ணிட முடியாது. லயபிலிட்டிஸ் ஆர் டியூட்டிஸ் கேனாட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் வித்தவுட் த கன்சர்ன் ஆஃப் த அதர் ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போனால் எனக்கு கிளாஸ் வேண்டாம் ப்ரோ, நான் இன்னொருத்தருக்கு ஆக்சஸ் பண்ணி கொடுக்குறேன்னா நான் ஆக்சஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதில் என்னோடய கன்சர்ன் வேணுங்கிற அவசியமே கிடையாது. என்கிட்ட கிளாஸ் வாங்கியிருக்காரு, நான் அவருக்கு தான் கிளாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கிளாஸ் இப்போ டேரக்டர்ஸ் கிளாஸ் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் ஏ வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓகே, இப்போது எனக்கு கிளாஸ் வேண்டாம் ப்ரோ, ஸோ இதுக்கு பதிலாக பிக்கு வேணால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, ஆக்சஸ் அவருக்கு கொடுத்துருக்காருன்னா நான் அவருக்கு கொடுத்துருவேன், கொடுத்து தான் ஆகணும். ஓகே, இந்த இடத்துல என்னோட பெர்மிஷன்லாம் என்னோட கன்சர்ன் வேணுங்கிற அவசியம் கிடையாது. பட் லயபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லயபிலிட்டிஸ் டியூட்டிஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் வித்தவுட் த கன்சர்ன் ஆஃப் த ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி. லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நான் ஒருத்தட்ட கிளாஸ் எடுத்து ஆரம்பிறோன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அக்ரிமெண்ட் போட்டேன். ஓகே, அக்ரிமெண்ட் போட்டேன். இப்போ அந்த கிளாஸை நான் தான் எடுத்து கொடுக்கணும். ஓகேவா, இந்த கிளாஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த டியூட்டியை நான் இன்னொருத்தருக்கு அசைன்மெண்ட் பண்ண முடியாது, ஈஸியாக அசைன்மெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா, அந்த ஸ்டூடெண்ட்டை நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன், ப்ரோ எனக்கு பதிலாக இவர் கிளாஸ் எடுப்பார், உங்களுக்கு ஓகேயான்னு சொல்லிட்டு கேட்கணும், அவர் வந்து ரிட்டர்ன் கன்சர்ன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு பதிலாக இன்னொரு ஸ்டாஃப் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே, ஓகே, ஸோ ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இப்போ எனக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது, அது நான் என் ஃப்ரெண்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எனக்கு ஒரு 10,000 பேமெண்ட் ரிசீவ் ஆக வேண்டியிருக்குது, அதை என் ஃப்ரெண்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவர் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ண வைக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் ஒருத்தர் நான் 10,000 பேமெண்ட் வாங்கிட்டேன், இப்போ அவருக்கு நான் சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த சர்வீஸை நான் ஈஸியாக வேறு யாருக்கும் அசைன் பண்ண முடியாது, ஆப்போசிட் பார்ட்டியோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இதை நான் அசைன் பண்ண முடியும். ஓகே, ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 1 அசைன்மெண்ட் ஆஃப் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ கான்ட்ராக்ட் வித் பி வில் பே ஏ 10,000 ஆஃப்டர் 1 month. ஏ அசைன் திஸ் ரைட் டு சி கேன் கிளைம் 10,000 ஃப்ரம் பி டைரக்ட்லி. அதாவது என்ன அப்படின்னா ஏபிசி. ஓகே, பி வில் பே 10,000 ஆஃப்டர் 1 month. பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வந்து 1 monthல பே பண்ணுறேன் ப்ரோ. ஓகே, ஸோ ஒரு மாதத்தில் உங்களுக்கு 10,000 பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏ கிட்டே கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. ஓகே, இப்போது ஏ வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த 10,000 பி கிட்டேருந்து ஒரு மாதத்தில் ரிசீவ் பண்ண போகிறாரு. ஓகே, ஸோ பி கிட்டேருந்து பேமெண்ட் ஒரு 10,000 வர வேண்டிய இருக்குது. ஏ வந்து என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு தர வேண்டிய நீங்கள் 10,000 பேமெண்ட்டை சிக்கு நீங்கள் டேரெக்டாக கொடுத்துருங்க
அப்படின்னு சொல்லி இவரோட ரைட்ஸை ஈஸியாக அசைன்மெண்ட் பண்ணலாம். பியோட கன்சென்ட் வேங்கணுங்கிற அவசியமே கிடையாது. எனக்கு ஒரு 10,000 வர வேண்டியிருக்குது, எனக்கு தரதுக்கு பதில் என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டில் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் அக்கௌண்ட் நம்பர் நான் அனுப்பிட்டேன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு அவர் போட்டுருவார். ஓகே, இந்த இடத்துல அந்த பியோட கன்சென்ட், பியோட பெர்மிஷன் வேணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, பட் எக்ஸாம்பிள் 2ல் அசைன்மெண்ட் ஆஃப் லையபிலிட்டி அசைன்மெண்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக கன்சென்ட் வாங்கியிருக்கணும். ஏ ஓஸ் 5,000 டு பி, ஏபிசி. ஓகே, ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 5,000 லோன் வாங்கியிருக்காரு. ஓகே, ஏ வாண்ட் சி டு பே பி இன்ஸ்டெட். ஏ வாண்ட் சி டு பே பி இன்ஸ்டெட். சி கிட்ட இருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 5,000 சி கிட்ட சொல்கிறாரு. ஸோ ஏ வந்து என்ன பண்ணுறேன்னா சி கிட்ட இந்த 5,000 லோனை நீ பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சி பெர்சன்ட்டை சொல்கிறாரு. திஸ் அசைன்மெண்ட் ஆஃப் லைபிலிட்டி இஸ் நாட் வேலிட் வித்தவுட் கன்சென்ட். ஓகே, அதாவது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 5,000 நான் கடன் வாங்கியிருக்கிறேன். ஓகேங்களா, இந்த 5,000 யார் ரீபே பண்ணணும்? நான் தான் ரீபே பண்ணணும். இப்போது என்னோடய ஃப்ரெண்டை விட்டு நீ ரீபே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு 5,000 ரீபே பண்ண சொன்னால் அவனுக்கு ஓகேனா தான் அவன் ரீபே பண்ணுவான். இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டானா அவங்ககிட்ட கேட்க முடியாது, என்கிட்ட தான் சட்டையை பிடிச்சி கேட்பாங்க. ஓகே, ஸோ ஒரு ரைட்ஸை நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் லயபிலிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஆப்போசிட் பார்ட்டியோட கன்சென்ட் நம்ம வாங்கியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் plaintiffs can sue. Assign or transfer his rights to recover 50,000 from B to C. Later B fails to pay. C can sue B directly even though C was not a part of the original A to B contract. அதாவது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இப்போ ஏ வந்து அசைனார். ஓகே, ஏ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ரைட்ஸ் டு ரெக்கவர் 50,000. ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி கிட்டேருந்து 50,000 வர வேண்டியிருக்குது. ஓகே, ஸோ பி கிட்டேருந்து 50,000 வர வேண்டியிருக்குது. இப்போது ஏ வந்து என்ன பண்ணிட்டான்னா இந்த ரைட்ஸை இப்போது பி கிட்டேருந்து இந்த பேமெண்ட் 50,000 வர வேண்டியிருக்குல்ல, ஸோ இந்த ரைட்டை யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான்னா ரெக்கவர் ஃப்ரம் பி டு சி, சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஓகே, இப்போது சி வந்து என்ன பண்ணலாம், பி கிட்டேருந்து 50,000 ரிசீவ் பண்ணுவார். கிளியரா? இப்போ ஏ வந்து என்னென்னா ஏ வந்து பார்த்தா 50,000 பேமெண்ட் ரிசீவ் பண்ண வேண்டியிருக்குது பி கிட்டே இருந்து. இந்த ரைட்டை சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ சி வந்து என்ன பண்ணுவார், சி வந்து 50,000 பி கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுவார். கிளியரா? இப்போ எனக்கு ஒரு 50,000 வர வேண்டியிருக்குதுங்க. ஸோ இந்த ரைட் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், அசைன் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போது 50,000 வந்து பி கிட்டேருந்து யார் வாங்குவா, நானா இல்லை என் ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டு தான் ரிசீவ் பண்ணுவார். ஓகேங்களா? ஓகே, இப்போது சி கேன்ஸ் யூ பி. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வர வேண்டி இருக்குது. பட் அந்த பையா வந்து என்ன பண்ணுறான்னா 50,000 தரவே இல்லை. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணலாம், அவர் மேலே கேஸ் வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரைட்டு நான் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்படிங்கிறப்போ என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர் மேலே கேஸ் போட முடியும், நான் கேஸ் போட முடியாது. ஓகேங்களா? ஸோ 50,000 எனக்கு வர வேண்டிய இருந்துச்சு, இந்த ரைட்டை என் ஃப்ரெண்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ 50,000 வந்து யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் ரிசீவ் பண்ணுவார். இப்போது இந்த என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஓகே, ஸோ அந்த டெட்டார்கிட்ட இருந்து 50,000 வரலை. ஸோ டெட்டார் மேலே கேஸ் வந்து யார் சீவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் கிடையாது, என் ஃப்ரெண்டு தான் சீவ் பண்ணுவார். பிகாஸ் ஃபுல் ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஓகே ஓகே ஸோ இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறப்போ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண நோட்ஸு, நம்ம சிவாங்கி அகர்வாலோட நோட்ஸை அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதான் இந்த நோட்ஸை